ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி, வெங்காயம் 1 கிலோ, தக்காளிக்கு 1/2 கிலோ, லெமன் 2, கொத்தமல்லி புதினா சின்ன கட்டு, பச்சை மிளகா 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 1/2 லிட்ரு. சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றுறோம். நெய் ஒரு 150 கிராம் கிட்ட இருக்கும் நம்ம ஊற்றுறது. கோல்டு வின்னர் சேர்த்துக்குவோம். 1/2 லிட்டர் கோல்டு வின்னர். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட போகிறோம். எல்லாம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் சீக்கிரம் வேக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்து செக் பண்ணி போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். இப்போ நம்ம கறி போடுறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சுருக்கோம்ல அது. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் நம்ம இப்போ. மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம்.
மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக பெப்பர் தூள். லெமன் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 2 லெமன், அதை இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் தயிர், ஒரு 300 கிராம் ஊற்றினா போதும். இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம மூடுவோம். கறி வெந்துருச்சு. நம்ம இப்போ அரிசி போட போகிறோம். அரிசியை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியில் லெவல் பார்த்து தண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. அப்புறமா அரிசியை போடுறோம். நம்ம அரிசி சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும். பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. விட்டுட்டு பண்ணிங்கன்னா பிடிச்சி போயிடும். பிடிக்காமல் கிண்டிகிட்டு இருக்கணும், இல்லாட்டி பிடிச்சி போயிடும் சோறு அடியில். அதனால் பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டு பார்த்துட்ருக்கணும். அதே மாதிரி அரிசி எந்த அளவு வைக்கிறீங்களோ 1க்கு 1.5 தண்ணி அளவு வச்சுக்கணும். தம் போட போகிறோம். இப்படி ஒரு பழைய தோசைக்கல் ஒன்று வச்சுக்கோங்க. அதை வச்சு அதை கீழே வச்சுட்டு இது நீங்கள் மேலே வைங்க. இவ்வளோ தண்ணியோடு நீங்கள் வைக்கலாம். இழுத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு போடுறதா இருந்தால் இப்போயே பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் பின்னாடி போடுறது சிரமம். இப்படி வச்சு நம்ம இப்போ தம் போட்டுருவோம். இது மேலே ஏதாவது வெயிட்டான பொருள் வைக்கணும். இப்படி ஏதாவது வெயிட்டாக குக்கரில் ஏதாவது சாம்பார் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. மேலே அடுப்பை வேகமாக வச்சுருக்கோம்ல, இப்போ அதை நம்ம ஸ்லோ பண்ணிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். தம் போட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு கரெக்டாக இருக்குது. குலையலை, அரிசியாகவும் இல்லை, நல்லா வெந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணுங்கள். பக்கத்துலேயே மட்டும் இருந்து கவனிச்சுக்கோங்க. தம்மு மட்டும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போட்டுட்டு பார்த்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம்.